லக்னோ டெல்லி அணிக்கு ஆப் வைத்த பிசிசிஐ கோலி மற்றும் ரோஹித்க்கு ஓரவஞ்சனை செய்கிறதா பிசிசிஐ அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா மழையால் தடைப்பட்டு போயிருச்சு. கோலிக்கு நாங்கள் ஃபேர்வெல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. பார்த்தா நீங்கள் ஃபேர்வெலே நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மழை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி விட்டு போயிருச்சு. பாவமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சி ஆர்சிபிக்கு கிடச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா கேகேஆர் கை கொடுத்துட்டு அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த கேமை விட்டு இல்லை, இந்த சீசனை விட்டே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க. இன்னைக்கு 2 மேட்ச் நடக்குது. அதை பற்றி குயிக்காக வந்து ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மற்ற கிரிக்கெட் அப்டேட்லாம் பார்த்துடலாம். மதியான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் பஞ்சாப்க்கும் நடக்க இருக்குது. இதில் வந்து பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபில்லு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். இங்கிலீஷில் ஸ்டைனஸில் அவங்க இல்லாட்டி என்னடா நாங்கள் வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பிளேயர்ஸே வந்து வேறு லெவலில் செய்கிறாங்க. சிம்ரன் சிங்காக இருக்கட்டும், பிரயான்ச் ஆரியாவாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே போதும் பாதி ரன் அடிச்சிடறாங்க. அப்புறம் ஸ்ட்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் ரன் தேத்துப்பா, சசாந்த் சிங் நான் கிளைமேக்ஸில் முடிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நடுவில் பார்த்தீங்கன்னா நேகல் வதேரா இருக்காரு. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி வந்து பவுலிங்லேயே அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. சிங் இருக்காரு, மார்க்கஸ் ஸ்டைனிஸ் இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஆன்சன் வந்து சூப்பராக வந்து விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துட்றாரு. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. இந்த பிச்சில் ஜெய்ப்பூர் பிச்சில் பார்த்தீங்கன்னா சஹல் வந்து வேற லெவலில் விக்கெட்டுமே எடுப்பார். அதனால் பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து சூப்பராகவே இருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ஆர்ஆருக்கு போனோம் அப்படின்னா சஞ்சு இஸ் பேக் அப்படின்ற மாதிரி சேட்டா வந்து திரும்பி வந்துட்டாரு. அவருக்கு ஓப்பனிங் கொடுப்பாங்களா இல்லை 1 டவுன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் 1 டவுன் தான் அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் தீக்ஷனா, குமார் கார்த்திகேயன் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறமேட்டு ஆகாஷ் மத்துவால் பார்த்தீங்கன்னா நல்லாவே விக்கெட் எடுக்கிறார். ஆர்ச்சர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி ஓவரால் டீசெண்டாகவே இருக்குது. ரியான் பராக்கு, தம்பி சூரியவன்சி எல்லாம் விட்டு பொழக்கிறாரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ரன் சேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிறுக்கா முறுக்கா பண்ணி இன்னைக்கு வந்து ஆர்ஆர் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஜெயிக்கலாடி பரவாயில்ல, உங்க கூடிய கெடுத்தே ஆவண்டா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் என்னை காலி பண்ணுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நைட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் ஜிடிக்கும் நடக்க இருக்கு. அதில் வந்து டெல்லி அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் போய் ஆடுறாங்க ஜிடியை பொறுத்தளவு ஜாஸ்பட்டில் இவங்க 3 பேர் அந்த மும்மூர்த்திகள்னு வாங்கல, அந்த சாய் சுதர்சன், கில், பட்லர், இவங்க 3 பேர் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற யாரும் அதுக்கப்புறம் வந்து ரன் அடிக்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. பவுலிங்கை பொறுத்தளவு சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால வந்து தெவாட்டியாக்கெல்லாம் இன்ன வரைக்கும் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் ஃபாரின் வீரர்கள் இப்போதைக்கு அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குசால் மெண்டிஸை பார்த்தீங்கன்னா எடுத்தும் வச்சிருக்காங்க பிளே ஆஃப்காக. அப்படியே நம்ம வந்து டெல்லி பக்கம் போனோம் அப்படின்னா ஃபாஃப் வரமாட்டார் அப்படின்னா டூப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பேபி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் ஜிடியை தோக்கடிக்கிறதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதிய இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, நைட்டு வந்து டெல்லி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த நடந்துச்சு அப்படின்னா மும்பைக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா மும்பை கழுத்தில் கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ டெல்லி ஜெயிச்சாங்க அப்படின்னா ஓரளவு வந்து அவங்க 4வது இடத்துக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்க டெல்லி அடித்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சருன்னு போயிடுவாங்க. இதே ஜிடி ஜெயிச்சிச்சு அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு 2 பொசிஷன் வந்து ரொம்பவே டஃப் ஆயிரும். மும்பையை பொறுத்தவரை எப்படியும் 3 நாளுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. பஞ்சாப் வந்து இப்போ ஆர்ஆர் ஜெயிச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது மும்பைக்கு. ஆனால் மும்பைக்கு இவங்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னா ஜிடியாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தோத்தாங்க அப்படின்னா மும்பைக்கு கொஞ்சம் சாதகம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கும் லக்னோக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி அங்கே பல அடி விழுந்து கிடக்கு, நாங்கள் எந்திரிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிசிசி அவங்களுக்கு ஒரு பாலை ஊற்றி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ மே 20ஆம் தேதியிலேருந்து இந்தியாவோட ஏ டீம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பறக்க இருக்கு. லக்னோலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் போகிறாங்க, டெல்லியிலேருந்து 2 பேர் போகிறாங்க. டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமாரும் கருண் நாயரும் போகிறாங்க. கருண் நாயர் ஒரு மேட்ச் தான் அடித்தார், அந்த 89 நினைக்கிறேன் மும்பையோட. அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை, சும்மா தடவிட்டு தான் இருக்காரு. முகேஷ் குமார் நல்லாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. அவங்க 2 பேர் போகிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து போகிறாரு. சத்து தாக்கல் அன்சோல்டாகி நல்லா வந்தார், அவரையுமே தூக்கிட்டு போகிறாங்க. அதனால லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால வந்து பிளே ஆஃபில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிளே ஆஃப் பண்ணாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறமேட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். அதாவது இப்போ சச்சின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 99வது மேட்ச் ஒரு இடத்துல நடத்துனாங்க.
200வது மேட்ச் வந்து டெஸ்ட் ஒரு இடத்துல நடத்துனாங்க. ஒரு ஃபேர்வெல் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ 90s கிட்ஸாக இருக்கட்டும், நம்ம பார்த்து வளர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், அஸ்வினாக இருக்கட்டும், தோனி அவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஏன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. பிசிசிஐ ஓரவஞ்சனை செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏங்க லாஸ்ட் மேட்ச்னா அவங்கள்ட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க, உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ரிட்டையரும் ஆகிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது செத்த பொறுங்கோ, அதாவது நம்ம வந்து கடைசியாக ஒரு மேட்ச் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து மேட்ச்சில் 2 பேருக்கும் கொடுத்து டெஸ்ட் வந்து ரிட்டையர் பண்ணியிருந்தீங்க, ஒரு ஃபேர்வெல் மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். அஸ்வினுக்கும் பண்ணியிருக்கலாம், தோனி அவர்களுக்கும் அதே மாதிரி தான் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க? இப்போ அடுத்து வரக்கூடிய வீரர்கள் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏங்க அவங்க அடித்த ரெக்கார்ட்லாம் சும்மா வாங்க. இப்போ ரோஹித் சர்மா வந்து T20 ஒன் டேல தான் வேறு லெவலில் புள்ளியாக இருப்பார். டெஸ்ட்டை பொறுத்தளவு ஒரு 65 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. அந்தளவு வந்து இது கிடையாது. கிங் கோலியை பொறுத்தளவு ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது தலைவன் டெஸ்ட்டு கேப்டன் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கான். அவருக்கும் நீங்கள் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அப்படி என்னங்க அவங்க மேலே உங்களுக்கு வன்மோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது அவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபேன்ஸ் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆர்சிபி கிரவுண்டில் கூட ஒயிட் ஜெர்சி போட்டு அவருக்காக ஃபேர்வெல் நடத்தலாம்னு நினச்சாங்க. பார்த்தீங்கன்னா மழை வந்து அவங்கள கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து ஐபிஎல் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக இருக்குது. மும்பை அணியை பொறுத்தளவு அடுத்து டெல்லி கூடயும் பஞ்சாப் கூடயும் மேட்ச் இருக்குது. இந்த 2 மேட்ச்லேயும் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா 18 பாயிண்டோட வந்து பிளே ஆஃப் போயிடுவாங்க. இது 2ல் ஏதாச்சும் ஒன்று தோத்தாலும் மற்றவங்க ஜெயிக்கிறத வச்சு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்எஸ்ஜியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி இப்போ 11 பாயிண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது அவங்க கீழே தான் இருக்குது. இதுவங்க கூட ஒரு மேட்ச் இருக்குது, ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்குது. அதனால் அது என்ன பண்ண போகிறாங்க, லக்னோவில் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு 2 பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து 2 பேர் போயிட்டாங்க. ஆர்சிபியாக இருக்கட்டும், ஜிடியாக இருக்கட்டும் கம்ஃபர்டபுளாக உள்ளே போயிட்டாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய 2 மேட்ச்சில் வந்து என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அணிகள் பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ஃபைனல் நினைக்கக்கூடிய எந்த அணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.